கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே உங்கள் யாவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அழைப்பு என்கிற ஒரு பாட வரிசையை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் கடைசி பாடத்தை படிக்க போகிறோம். ஒருவேளை இந்த வரிசையில் சில பாடங்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு அந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அழைப்பு மாத்திரமல்ல, 3 காலங்கள், வேத வசனங்களும் கட்டுக்கதைகளும், ரூத் புத்தகத்தினுடைய விளக்க உரை, கலாத்தியர், யாக்கோபு நிருபம் போன்ற புத்தகங்களுடைய விளக்க உரைகள், வேதாகம பொது அறிவை பற்றிய பாடங்கள், இவை எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் அந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, இன்றைக்கான பாடம் என்ன? பரம அழைப்பு என்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கு நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். இந்த பரம அழைப்பை சரியான விதத்தில் நாம் புரிந்து கொண்டால் அந்த அழைப்பை நோக்கி நிச்சயமாய் நம்மால் தொடர முடியும். இது போல வசனம் இங்கே மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பிரியமானவர்களே, அழைப்பு என்று நாம் படித்து வருகிற பொழுது எங்கே போகும்படி அல்லது கடைசியாக எப்படி வாழும்படி, எந்த இடத்துல வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இங்கே நம்ம படிக்கிறோம். என்ன அழைப்பு? பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பரமனா என்ன அர்த்தம்? பரலோகத்தின் காரியத்தை தான் பரம என்று அங்கே சொல்லப்படுகிறது. சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸில் அப்வேர்டு கால் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஹெவன்லி காலிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஹை காலிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது மேலான அழைப்பு, உன்னதமான அழைப்பு, உயர்வான அழைப்பு, பரலோகத்தின் அழைப்பு என்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த அழைப்பு அங்கே சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொல்லணும்னா, பரலோகத்துக்கு நாம் போய் அங்கே சந்தோஷமாய் வாழும்படியான ஒரு அழைப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த அழைப்புக்காகத்தான் இன்றைக்கு பூமியில் இவ்வளோ பாடுகளையும் இவ்வளோ பிரச்சனைகளையும் நாம் சகித்து ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் பாடம். அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோமா? பரம அழைப்பை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அந்த பரம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்கள், இந்த பரம என்ற வார்த்தையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பரலோகத்துக்குரிய காரியம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். சில வசனங்கள் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பரம எருசலேம், பூமிக்குரிய எருசலேம் இஸ்ரேல் நாட்டில் இருந்தது. பரம எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? அது பரலோகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் 18வது வசனத்தை கவனித்து பாருங்களேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராட்சியத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அப்போ இங்கே ராட்சியம் என்பது என்னென்னு அழைக்கப்படுகிறது? பரம ராட்சியம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், பரம எருசலேம், பரம ராட்சியம், பரம வாசஸ்தலம், இதெல்லாம் இப்போ எதை குறிக்குது? பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு என்ன பெயர் கூட சொல்லப்படுகிறது? பரம பிதா சொல்லப்படுதா இல்லைங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
13வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அவர் பிரதியுத்தரமாக, என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்றார். பிரியமானவர்களே, அப்போ பரம என்பது எதை குறிக்கிறதுனா பரலோகத்தை குறிக்கிறது, பரலோகத்துக்குரியவைகளை குறிக்கிறது. பரம அழைப்புன்னு சொல்லும்பொழுது ஒரு காரியத்தை முக்கியமாக புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த அழைப்பு, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு, அது பூமிக்குரிய அழைப்பு அல்ல. அநேகர் பூமிக்குரிய அழைப்பை உன்னதமாகவும் உயர்வாகவும் பெருமையாகவும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த வேலை கிடச்சிடுச்சு, இதில் நான் சம்பாதிச்சிட்டேன், இந்த அளவுக்கு தேவன் என்னை உயர்த்திட்டாரு அப்படின்னு பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து பெருமை பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு நாள் நாம் மரித்து போகும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் வரும்பொழுது, நாம் மரணத்துக்கு பிற்பாடு, நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு நாம் பரலோகத்திற்கு போகிறோமா இல்லையா, இதுதான் ஃபைனல். என்னதான் நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டாலும் கீழ்ப்படிந்தாலும் நம்முடைய இலக்கு என்ன? பரலோகம் போவோமா இல்லையா, இதுதான் கேள்வி. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் வாழ்ந்து அந்த பரலோகத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பரம ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, பரலோகத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு பிரவேசிக்கும்படியான ஒரு பரிசுத்த வாழ்வை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ இரண்டாவது காரியம், இந்த அழைப்பு ஏன் அது பரம அழைப்பு என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதுனா, பாருங்கள், இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டு அவர் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த பரம அழைப்பில் அவர் பங்கேற்று பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், அது அவருடைய விருப்பம். அவர் அதை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். பாருங்கள், அழைப்புனாலே என்ன சொன்ன, நான் நிறைய பிரசங்கத்தில் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு அழைக்கப்படுகிறது. திருமணத்துக்கு அழைக்கப்படலாம், நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்படலாம், படிப்புக்காக அழைக்கப்படலாம். அப்போது ஒரு இடத்துக்கு அழைக்கப்படும் பொழுது அந்த இடத்துல போகும்பொழுது அவங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம். பிரியமானவர்களே, பூமிக்குரிய வகையில் எந்த அழைப்பிலும் நித்திய ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை நாம் ஒரு திருமணத்துக்கு போகிறோம், சாப்பிட்றோன்னா அந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான் அந்த பசி அடங்கும். ஒரு வேலைக்கு நாம் போகிறோமா, பூமிக்குரிய வாழ்க்கைக்கான தேவைகளுக்கான பொருளாதாரத்தை மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். சில அழைப்புகள் தற்காலிகமானது, ஆனால் இந்த பரம அழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது நித்தியமானது. ஏன்? தேவன் இந்த திட்டத்தை அவர் ஏற்படுத்தினவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. பாருங்கள், நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் மரணம் அடைந்தார் அப்படின்னு இங்கே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள், நம் பாடத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்கள் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருப்பதினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த வாக்குதத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த அழைப்பு, பரம அழைப்பு எந்த சட்டத்தின்படி நமக்கு இருக்கிறது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இயேசு கிறிஸ்துவானவர் எந்த சட்டத்தின்படி மத்தியஸ்தராய் இருந்து இந்த அழைப்புக்குள்ளாக நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வாக்குதத்தம் செய்திருக்கிறார்? எந்த ஏற்பாடு, எந்த சட்டம்? புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவானவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருந்துதான் இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை அது, வாக்குதத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. அப்போ இன்னைக்கு ஒரு சிறந்த வாக்குதத்தனா நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது தான். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை பார்க்கணுமா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அழிந்து போகிறவைகளை முக்கியமாக பார்க்கணுமான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இல்லைங்களா? பாருங்கள், அடுத்த ஒரு வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. என்ன சொல்கிறார் இங்கே? அருமையான வார்த்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாராம்? நித்திய அழிவில்லாத, அழிந்து போகாத, யாராலையும் கெடுக்க முடியாத உலக ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனால் கெடுக்க முடியும், மாற்ற முடியும். ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறாரு, ஒரு நாள் அவருடைய சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டுட்டா ஒருவேளை அவர் படிக்காதவர்னு கூட சொல்லலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், சொத்தெல்லாம் ஒரு நாளில் அவருக்கு போகலாம். ஆனால் பிரியமானவர்களே, அழியாத மகிமை எங்கே இருக்கிறது? நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் கிடைக்க போகிறது. என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற தேவன். அப்போ நம்ம எங்கே அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? இந்த அழிந்து போகிற புழுபுழுத்த உலகத்துக்கு அல்ல, இந்த அழிந்து போகிற மனிதர்களிடத்தில் அல்ல. தேவன் நம்ம உயர்வான ஒரு இடத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை உண்மையை இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோமா என்பது தான் அங்கே கேள்வியாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. அப்போ எதுக்கு அழைத்திருக்கிறாராம்? தம்முடைய ராஜ்யத்திற்கோ மகிமைக்கோ உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடவுங்கள். அப்போ பாருங்கள், இந்த அழைப்பு இது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல. நிறைய அழைப்புகளை இந்த பாட வரிசையில் நாம் படித்தோம். ஆபிரகாமுடைய அழைப்பை படித்தோம், மோசே அழைப்பை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு பூமிக்குரிய நன்மைகள் கொடுக்கப்பட்டது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் சில நேரங்களில் மரித்து போனார்கள். பூமிக்குரிய அவருடைய நன்மைகள் வேறு ஒருவருக்கு கூட அங்கு சென்றது. ஆனால் அன்பானவர்களே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது பூமிக்குரிய வாழ்க்கைக்காக அல்ல, நித்திய வாழ்க்கைக்காக, பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை குறித்து நாம் தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரின் மூலமாய் நன்றி சொல்லி நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். உண்மையாக அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட அந்த உன்னத அழைப்பை எத்தனை பேர் இன்றைக்கி அசட்டை பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுங்களேன். இப்போ அமெரிக்கா தேசத்தினுடைய அதிபர், ஒரு உலகத்திலே ஒரு புகழ்பெற்ற நாடாக, பொருளாதார ரீதியில் ஒரு வளர்ந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய நாடு எது? அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய அதிபர் சாதாரண ஒரு மூலையில் இருக்கிற நம்ம ஒரு விருந்துக்கு அழைக்கிறாரு, வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு அழைக்கிறாருன்னா அந்த அழைப்பை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கா அதிபரோடு உங்களுக்கு ஒரு உணவு, ஒரு டின்னர் இல்லை ஒரு லஞ்ச் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அதுக்காக உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த அழைப்பை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? எத்தனை பேர்கிட்ட சொல்லுவீங்க? அதுக்கான எவ்வளவு கனவு நீங்கள் காணுவீர்கள்? இப்போ அடுத்த வாரம் நான் போகிறேன், ஃப்ளைட்டில் போக போகிறேன், அங்கே போய் இந்த மாதிரி உடை போட போகிறேன், இந்த மாதிரி நான் பேச போகிறேன், நியூஸ்லலாம் என்னுடைய பேர் வரும், பேப்பர்லலாம் என்னுடைய புகைப்படம் வரும். யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? ஒரு பூமிக்குரிய மனுஷன் இப்படிப்பட்டதெல்லாம் பொதுவாகவே அவர் யோசிப்பார். பிரியமானவர்களே, அந்த அழைப்பு கூட நீங்கள் போயிட்டு வந்துட்டு அடுத்த வாரத்திலேயோ ஒரு மாதத்துலேயோ மக்கள் மறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த அழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, பிதாவாகிய தேவனோடு நாம் சந்தோஷமாய் வாழும்படியான ஒரு அழைப்பு, பரம அழைப்பு. ஆனால் எந்த அளவுக்கு இந்த அழைப்பை குறித்த பயமோ விசுவாசமோ நம்பிக்கையோ மனுஷனிடத்தில் இருக்கிறது, விசேஷமாய் கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது? பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்குமானா நிச்சயமாக பாவம் செய்ய மாட்டாங்க, அநீதியாய் நடக்க மாட்டாங்க. பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இல்லாததுனால தான் ஒரு அடி நிலத்துக்கோ சண்டை போட்டுக்கொண்டோ பகை உணர்வோடு வாழ்ந்து கொண்டோ இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறாங்க. நாம் அப்படி வாழக்கூடாது. ஏன் தெரியுங்களா? பாருங்கள், நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, பூமிக்குரிய கூடாரமாக்கிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமிக்குரிய வீடு, இந்த சரீரம் அழிந்து போகும். ஒருவேளை நாம் வாழக்கூடிய வீடு கூட பளிங்கு கற்களால் நாம் கட்டியிருந்தாலும் கூட அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனாலே கட்டப்பட்ட மனுஷ கைவேலை அல்லாத நித்திய வீடு எங்கே இருக்குதா? நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. மனுஷ கைவேலை அல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீடு பரலோகத்தில் நாம் வாழும்படியான வீடு எந்த மனுஷனுடைய முயற்சினாலையும் எந்த மனுஷனுடைய விருப்பத்தினாலும் ஏற்படுத்தப்பட்ட வீடு அல்ல. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு வீடை கட்டுறோன்னா எவ்வளோ பிளான் பண்ணுறோம், எவ்வளோ திட்டமிடுறோம். வாசக்கால் இப்படி வைக்கணும், ஜன்னல் இப்படி வைக்கணும் இல்லையா, தண்ணி வர பைப்பு இப்படி வைக்கணும், எவ்வளோ பிளான் பண்ணுறோம். எந்த பிளான் பண்ணாலும் அது ஒரு நாள் அழிந்து போகும். தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு நமக்கு பரலோகத்தில் கொடுக்கப்பட போகிறது. அந்த வீட்டில் வாழும்படியான ஒரு அழைப்பு தான் இந்த அழைப்பு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த அழைப்பை குறித்து அதிகம் நம்ம கவலைப்படுறோம்? இந்த அழிந்து போகிற உலகத்துக்குரிய வாழ்க்கை குறித்த அழைப்பையா அல்லது பரம அழைப்பை குறித்து நாம் கவலைப்படுகிறோமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது அழிந்து போகிற உலகம்னு சொல்லப்படுகிறது. பாருங்கள், கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இப்போ எதை தேடணுமா? நாம் மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஏன்னா இந்த பூமிக்குரியது அழிந்து போயிடும். நீங்கள் பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். அதிகமான எண்ணங்களோ அதிகமான யோசனைகளோ பூமிக்குரிய காரியத்தின் மேலே வைக்காமல் ஆவிக்குரிய காரியத்தின் மேலே நீங்கள் வையுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவில் வளருங்கள். பிரியமானவர்களை, இன்றைக்கி உண்மையாக இதை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் சத்தியத்தில் வளருவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பூமிக்குரிய பிரகாரம் இப்போ நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இதே யூடியூப் மூலமாக சமையல் குறிப்புகள் அடங்கிய சேனல் நிறைய இருக்குது. எத்தனையோ பேர் அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க. பணம் எப்படி சேமிப்பது, எப்படி பெரிய ஒரு பணக்காரனாவது, அல்லது ஒரு தொழில் சம்பந்தமான வீடியோஸ் என்ன, அல்லது இந்த நாட்டு நடப்பு என்ன நடக்குது, நியூஸ் சேனல்ஸ் என்ன, இதெல்லாம் ரொம்ப விருப்பத்தோடும் ரொம்ப நேரம் செலவு பண்ணியும் பார்ப்பாங்க. சரி, அதனால் என்ன கிடைக்க போகுது? நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய அநேக சகோதரர்கள், உண்மையான சத்தியத்தை போதிக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை எத்தனை மணி நேரம் நாம் செலவு பண்ணி கேட்குறோம்? எவ்வளவு கேட்குறோம்? எந்த அளவுக்கு வைராக்கியமாக கேட்குறோம்? கேட்பதோடு மாத்திரமல்ல, அந்த போதிக்கிற காரியங்கள் சரியாக இருக்கிறதான்றதை நாம் தீர்மானித்து அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். போதிக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ந்து படித்து அது புரிந்த பிறகு அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை போய் மற்றவங்க கிட்ட சொல்லணும். சில பேர் இது போல் வீடியோ அனுப்புனா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதே இல்லை. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்களான்னு ஒரு 1/2 hour அப்படி போடுறோன்னா, ஒரு அரை மணி நேரம் கூட தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. ஆனால் இதே அரை மணி நேரத்தை ஒரு நாள், ஒரு அரை மணி நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்களான்னா தோராயமாக சொல்கிறாங்க 100க்கும் மேற்பட்ட சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதான். எல்லா சீரியலும் அரை மணி நேரம் உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய ஒரு 6 மணிக்கு சீரியல் ஆரம்பித்தாங்கன்னா சில பேர் 10 மணி வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ 7, 8, 9, 10 குறைந்தபட்சம் நீங்கள் சாயங்காலத்தில் மட்டும் வச்சுக்கிட்டா கூட 4 மணி நேரம், அதாவது 8 சீரியல் பார்க்குறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை எத்தனை பேர் கேட்குறாங்க? ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, எத்தனை முறை வேதத்தை எடுத்து படிச்சிருக்கிறீங்க? சத்தியத்தை எத்தனை அளவு புரிந்து கொண்டு இருக்கிறீங்க? அல்லது உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை எவ்வளவு வாஞ்சியோடு நீங்கள் கேட்கிறீர்கள்? இப்போ தேவனை தொழுது கொள்ள நிறைய பேர் கூடி வந்துடுவாங்க. இந்த பைபிள் ஸ்டடின்னு ஒன்று வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வரமாட்டாங்க. ஊழியக்காரர், அவர் குடும்பம்,
ஒரு சில முக்கியமான 2-3 சகோதரர்கள் சகோதரிகள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. என்ன காரணம்? எங்களுக்கு டைம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட இந்த மேலானவைகளை தேடும்படியான வழியை சத்தியத்தின் மூலம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சத்தியத்தை படிப்பதன் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்கள் கண்டுபிடித்தாதான் மேலானவைகளை தேடி அந்த பரம அழைப்பில் நீங்கள் பங்கேற்க முடியும். இல்லைனா பூமிக்குரிய வாழ்க்கையில் பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் இடம் கொடுத்து பின்வாங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சரி, மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ இந்த பூமியில் நாம் பார்க்கிறது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், பரலோகமும் அழியாது, தேவன் அழிய மாட்டார். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது. கடைசியாக நாம் பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எங்கே நம்ம வீடு இருக்குது? எங்கே நம்ம குடியிருப்பு இருக்குது? பிரியமானவர்கள், இன்றைக்கி கொரோனாவினுடைய டைமில் சில நாடுகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது. ஒரு சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, தடுப்பூசி போட்டு இருந்தால் இந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரலாம். அப்போ அதை மீறி அந்த நாட்டுக்கு ஒருத்தர் போக முடியுமா? போக முடியாது. அதே போல் தான் பரலோகம் கூட. பரலோகத்துக்கு போவதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவானவர் போதித்த பிதாவாகிய தேவன் சொன்ன புதிய ஏற்பாட்டின் சட்டத்தை சரியாக அறிந்து புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து அந்த வசனங்களின்படி தொடர்ந்து விசுவாசமாய் நீங்கள் வாழ்ந்து அநேகருக்கு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்து புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி நாம் வாழ்வோமானால் அந்த பரம அழைப்பை நாம் பெற்றுக்கொள்வோம், பரலோகத்துக்கு நாம் பிரவேசிப்போம். ஆனால் அசட்டை செய்கிறவர்களோ பாவம் செய்கிறவர்களோ தேவனை அறிகிற அறிவில் வளராமல் உலகத்தின் மீது அதிகமாய் நாட்டம் கொண்டிருக்கிறவருக்கோ அந்த இடம் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களோ பரலோகமோ கூட அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெயிட்டிங்கில் இருக்கிறோம். எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அவர் வந்துட்டார்னா நியாய தீர்ப்பு தான் நடக்கும். அப்போ நாம் எங்கே போகிறோம்? பிரியமானவர்களே, பரம அழைப்பில் பங்கு பெற்று பரலோகத்தில் பிரவேசித்து சந்தோஷமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். பொறுமையோடு இந்த பாடங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, அழைப்பு என்கிற ஒரு பாட வரிசை ஏறக்குறைய இந்த பாடத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம். ஏறக்குறைய 11 பாடங்கள் இந்த அழைப்பு என்ற பாட வரிசையில் நாம் படித்தோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் அப்படியே கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நான் தனித்தனியாக அந்த லிங்க்கு போட்டு தலைப்பு போட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேருக்கு நாங்கள் வாட்ஸ்அப்லேயே நேரடியாக லிங்க் அனுப்பிட்டுருக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் நம்பர் சொல்லியிருக்கிறோம், 9840525303. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் லிங்க் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், பொருளாதார தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நிறைய நாடுகளிலே ஊர்களிலே பட்டணங்களிலே அநேகர் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர நாம் யாவரும் ஜெபிப்போம். இன்னும் இந்த சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அநேகருக்கு இந்த சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலம் அவர்கள் இன்னும் அதிகமான சத்தியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்துகிறோன்றதை மறந்துடாதீங்க. அழைப்பு என்கிற பாடத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.